எம்பெருமானார் திருவடிகளே சரணம். பிறவிக்கு எவ்விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஞானத்துக்கும் பக்திக்கும் தான் ஏற்றம். அதனுடைய இன்மை, அது இல்லாமல் போனால் அதுக்கு தான் தாழ்ச்சி என்ற இதற்கு மேல் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்கிற இந்த ஆன்மீக சமத்துவத்தை சுவாமி ராமானுஜர் நிலைநாட்டி கொண்ட ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ராமானுஜர் இப்படி சீரியதோர் கருத்தை தெரிவிப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஆழ்வார்கள் அடிபணிந்தவர் என்பதுதான் என்று பார்த்தோம். அந்த ஆழ்வார்களிலே ஒருத்தர் தான் திருப்பான் ஆழ்வார். இந்த ஆழ்வார் பாணர் குலத்திலே தோன்றியவர். அதாவது இன்றைய காலத்திலே ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த குலத்தில் தோன்றியவர் திருப்பான் ஆழ்வார். அவர் உறையூர் என்ற ஊரிலே தோன்றியவர். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் இது. ஸ்ரீரங்கத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஊர். அவர் காவேரியினுடைய தெற்கு கரையில் நின்று கொண்டு எம்பெருமானை துதித்திருந்தார். பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கு ஆசை, இந்த திருப்பான் ஆழ்வாரை ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைத்து கொள்ள வேண்டும் என்று. அப்பொழுது லோகசாரங்க முனிவர் என்ற ஒரு முனிவர் அந்தணர் குலத்தில் தோன்றியவர். அவரை இட்டு, நீர் போய் திருப்பான் ஆழ்வாரை அழைத்து வாரும், ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வாரும் என்று ஆணையிட லோகசாரங்க முனிவர் திருப்பான் ஆழ்வாரிடத்தில் போய் சென்றார். திருப்பான் ஆழ்வார் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நான் ஸ்ரீரங்கத்துக்கு வரமாட்டேன், அது இந்த மரபுக்கு சேராது அப்படின்னு அவர் விலகியே இருந்தார். அதற்கு பிறகு கட்டாயப்படுத்துகிறார் லோகசாரங்க முனிவர், பிராமண உத்தமர், அந்தனர். அவர் கட்டாயப்படுத்துகிறார் திருப்பான் ஆழ்வார் கண்டிப்பாக வர வேண்டும், பெருமானின் ஆணை இது அப்படின்னு கட்டாயப்படுத்த, அதற்கு பிறகு லோகசாரங்க முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் ஒரு உபாயம் யோசிக்கிறார். சரி திருப்பான் ஆழ்வாரே, உமக்கோ ஸ்ரீரங்கத்தை மிதிக்கக்கூடாது, அந்த வரம்பை காக்க வேண்டும் அப்படின்னு உமக்கு ஒரு நினைவு இருக்கு. சரி, ஆனால் பெரிய பெருமானுக்கோ உம்மை நோக்க வேண்டும், அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ரெண்டுத்தையும் எப்படி சேர விடலாம் தெரியுமா என்றால், நீர் உம்முடைய ஸ்ரீபாதத்தை ஸ்ரீரங்கத்திலே அதை கால்பட நடக்க வேண்டாம், என்னுடைய தோளிலே ஏறிக்கொள்ளும் என்று தன்னுடைய தோளிலே எழுந்தருள பண்ணி கொண்டு, அதாவது தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு லோகசாரங்க முனிவர் ரங்கநாதனுடைய சன்னிதானத்தை அடைந்தார். இதுதான் திருப்பான் ஆழ்வாருடைய சரித்திரம். இப்படிப்பட்ட இந்த திருப்பான் ஆழ்வார் ஸ்ரீரங்கநாதனை அடைந்த பிறகு அவர் பாடுகிறார், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், பின்னவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதி வானவன், நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே என்று பாடுகிறார். அமலன் குற்றமற்றவன், ஆதிபிரான் உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் என்று. ஆக வேதாந்தத்திலே உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்ட அந்த ஜகத்காரண வஸ்து என்று சொல்லுவார்கள். உலகத்துக்கெல்லாம் காரண பொருள் எதுவோ அதை பறக்க சொல்லிட்டு உபனிஷத்து. அந்த பொருளை, அந்த தத்துவத்தை தான் இங்கு ஆதிபிரான் என்று வெளியிடுகிறார் திருப்பான் ஆழ்வார். அத்தை கண்டார்கள் திருவரங்க தமோதனார் என்கிற ஆசிரியர். அவர் ராமானுஜருடைய சிஷ்யர். அவர் சொல்லுகிறார், அந்தனர் குலத்தில் தோன்றிய திருப்பான் ஆழ்வாருடைய அடியவரான இந்த திருவரங்க தமுதனார் அவர் சொல்லுகிறார், சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் என்று. சீரிய நான்மறை செம்பொருள், மறைகள் இருக்கின்றன அல்லவா, சதுரு வேதங்கள், 4 வேதங்கள், அதனுடைய சீரிய பொருள் அந்த ஆதி முதல்வன் இருக்கான் இல்லையா, அவனை பற்றி சுருக்கமாக சொன்னதுதான் அமலநாதி பிரான் என்ற இந்த 10 பாட்டு திருப்பான் ஆழ்வார் பாடிய பாட்டு. இது வேதாந்தத்தின் சுருக்கம் என்று அந்தனர் குலத்திலே தோன்றிய திருவரங்க தமுதனார் சொல்லி போந்தார். அவர் ராமானுஜருடைய சிஷ்யர். அவர் அந்த ராமானுஜரை பற்றி போற்றும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படிப்பட்ட அந்த பான் பெருமாள் சரணாம்பதும தாரிய சென்னி ராமானுஜன் என்று. அந்த பான் பெருமாளுடைய திருவடிகளிலே, அந்த திருப்பான் ஆழ்வார் திருவடிகளிலே சாத்தி இருக்கிற பூ மாலை, அத்தை தன்னுடைய சென்னிக்கு அலங்காரமாக அணியாக சாத்திக் கொள்வராம் ராமானுஜர். ஏன் அவர் பாணர் குலத்திலே தோன்றினார் என்று பார்த்து விலகினாரா ராமானுஜர்? அப்படி கிடையாது. அவர் பகவானாலே அருள் செய்யப்பட்டார், எல்லையற்ற ஞானத்தையும் பக்தியையும் கொண்டவர் என்று அவரிடத்திலே தோற்று வியந்து அவருடைய திருவடிகளிலே சாத்தப்பட்ட மலரை தன்னுடைய சென்னிக்கு அலங்காரமாக கொண்டார் இல்லையா. இதுதான் ஆன்மீக சமத்துவம். ஞானத்துக்கும் பக்திக்கும் தான் ஏற்றமை ஒழிய பிறவிக்கு எவ்விதத்திலும் ஏற்றம் கிடையாது என்கிற இந்த ஆன்மீக சமத்துவத்தை நாட்டினார் சுவாமி ராமானுஜர். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.